மூணு வருஷமா இது தம் புள்ள நினைச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ உன் புள்ள இல்லன்னு நம்ம 1000 காரணம் சொல்லி நிரூபிச்சாலும் அவங்களால அதை ஏத்துக்க முடியாது மாமா. அவளுக்கு பிடிவாதம் லட்சுமி, பிடிவாதம். அதான் ஏத்துக்க மாட்டேங்கிறா. நீங்க அக்காவை அர்ஜுன் கூட இருக்கிறதுக்கு அலோ பண்ணா எல்லாமே சரியா போயிடுங்க. அவங்க சரியாக ஏன் அர்ஜுனை வச்சு என்னால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. எனக்கு கொல்லி போட பிறந்தவன் அவன். ஏன் வாரிசு, ஏன் ரத்தம். அவன் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு என் புள்ள வேணும், என் புள்ள வேணும். அம்மா அம்மா, என் புள்ளைய என் மடியில போட்டு நான் கொஞ்சணுமா? அம்மா, என் புள்ளைய நான் கொஞ்சணுமா? என் புள்ள எனக்கு வேணுமா? எனக்கு ஒரு வழி சொல்லுமா? நீ அம்மா இல்ல, என்ன பெத்த அம்மா இல்ல. சொல்லுமா, எனக்கு ஒரு வழி சொல்லுமா? எனக்கு என் புள்ள வேணும். வழிதானடி சொல்றேன்டி. அம்மா, சீக்கிரம் சொல்லு. என் பையன் எனக்கு சீக்கிரமா கிடைக்கணும். சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சொல்லுமா. ஏய், நீயும் அவங்களோட சேர்ந்துரு. என்ன சொன்ன? என்னடி சொன்ன? நான் அவங்களோட சேரணும். நான் அவங்களோட சேரணுமா? கேக்குறேன்லடி. நீ தாயாடி, நீ தாயாடி. நான் சொல்றது முழுசா கேட்டு தொலைடி. அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணாலும் பண்ணி தொலை. மாட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீயா அந்த கும்பலோட சேர்ந்து போயிட்ட. அர்ஜுன் என்கிட்ட இருந்து பிரிச்சாங்கல்ல, அதுல உனக்கும் பெரிய பங்கு இருக்கு. நீ இருக்க கூடாது, இருக்க கூடாது. அதனால நீ செத்து போடி, சாவடி. உன்னை கொல்லுறடி, நீ செத்து போ. நீ தாயா, சாவடி. உன்னை கொல்லுறடி. நான் சொல்றது கேளு. கொல்லுறடி, ஆத்ரானுங்க. ஐயோ, சாவடி. கொன்னுட்டு ஜெயிலுக்கு தாண்டி போவ. அதுக்கப்புறம் நீ தலங்கல நின்னாலும் உனக்கு அர்ஜுன் கிடைக்க மாட்டாடி. இதாண்டி சத்தியம். இதாண்டி சத்தியம். எவ்வளவு தைரியம் உனக்கு? சத்தியம் சத்தியம் வேற பண்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன போய் அவங்களோட சேர சொல்லுவ? ஏய், சாவடி சாவடி. சேர சொன்னா நிஜமா வாடி சேர சொன்ன. சேர மாதிரி நடிச்சு அவங்க கிட்ட நீ நல்ல பேர் வாங்கி சமயம் பார்த்து அர்ஜுன தூக்கிட்டு போயிடலான்னு சொல்ல வந்தடி. கேட்டாலாம் கிடைக்காதுடி, கேட்டா கிடைக்காதுடி. என்ன சொன்ன? கிடைக்காதா? கேட்டாலாம் கிடைக்காதுமா. தூக்கிட்டு வர சொன்னியா? அதான் கரெக்ட். கரெக்டுமா? கரெக்ட். அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிருமா. உன்னை நான் அடிச்சிட்டேம்மா. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு உன்னை நான் அடிச்சிட்டேம்மா. என் அம்மாவை நான் அடிச்சிருக்க கூடாது. நீ இப்படி ஒரு நல்ல ஐடியா எனக்கு கொடுப்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதான் நான் உன்னை அடிச்சிட்டேன். என்ன நீ மன்னிச்சிருமா. என்ன பெத்த அம்மா இல்ல. என்ன மன்னிச்சிருமா. தேனு, ஆனா ஒண்ணு, உன் கையாலதான் சாவுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ இல்லம்மா, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. நான் போய் எங்க அம்மாவை சாவடிப்பனா? ஏன் அம்மா எனக்காக நீ எவ்வளவு நல்ல யோசனையை சொல்லிருக்க. என் அம்மா என் செல்லம், என் அம்மா. அப்படி தேனு, நீ அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து படுத்து தூங்கு. நீ நாளைக்கு காலையில உன் நாடகத்தை ஆரம்பி.
சரியா சரி சரி சரிடா சொல்லு. உனக்கு அசதியா இருக்கும்ல, படுத்து தூங்கு. இனிமே நீ சந்தோஷமா இருக்க. அம்மா நான் இருக்கல, நீ போய் படுத்து தூங்கு. தூங்கு. நான் படுத்துக்கிறேம்மா, நீ தூங்கு போ. இங்க பாருமா தேனு, அம்மா போயிட்டு வரட்டுமா? செல்லம். எடுத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். என் பிள்ளைய நான் எடுக்க போறேன். என் அர்ஜுன் எனக்கு கிடைக்க போறான். எனக்கு கிடைக்க போறான். எனக்கு கிடைக்க போறான். எனக்கு கிடைக்க போறான் என் அர்ஜுன். ஹே லக்ஷ்மி, நீ 3 வருஷமா போட்டு ஏமாத்தின நாடகத்தை நான் வெறும் ஒரே நாள்ல உடைச்சு காட்டுறேன்டி. உன்னை அம்மானும் என்ன பார்த்து அப்பானும் கூப்பிட வேண்டியவன் அண்ணியை பார்த்து அம்மானும் அண்ணனை பார்த்து அப்பானும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நமக்கு அர்ஜுனால கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷமும் அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்களே, நம்ம அர்ஜுனுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் அவங்க குழந்தைக்கு எதுக்கு கொடுக்கணும்? இது எந்த விதத்துல நியாயம்? அவங்க சரியாக ஏன் அர்ஜுனை வச்சு என்னால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. எனக்கு கொல்லி போட பிறந்தவன் அவன். ஏன் வாரிசு, ஏன் ரத்தம். அவனை யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, இப்ப அவன் உங்க குழந்தை இல்ல, என்னோட குழந்தை. இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க. இந்த ரெண்டுல எது உங்களுடைய குழந்தை? அர்ஜுன் தான் என் குழந்தை. கடவுளே, நான் நல்லவளா கெட்டவளான்னு எனக்கே தெரியல. இல்ல நீதான் என்ன நல்லவளாவும் கெட்டவளாவும் மாத்திரியானும் தெரியல. உன் நாடகத்துல நான் இருக்கேனா இல்ல என் நாடகத்துல நான் மாட்டிக்கிட்டேனான்னு தெரியல. தங்கவேல் மாமாவோட மன கஷ்டத்தை போக்குறதுக்கு, அவர் உயிரை காப்பாத்துறதுக்கு, அமருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கதா ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு குழந்தைய மாத்தின. சத்தியமா எனக்கு எந்த சுயநலமும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா அதனால எனக்கு கஷ்டம் தான் அதிகம். என் வயித்துல பிறந்த குழந்தைய நான் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு எனக்கு மட்டும் சந்தோஷமா என்ன? என் புருஷன்கிட்ட கூட உண்மையை சொல்லாம மறைச்சு மறைச்சு வாழ்ந்தனே. ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளருங்கிற மாதிரி நான் அமர்கிட்ட அன்பாவும் பாசமாவும் இருந்தனே. அமர்கிட்டயும் அர்ஜுன் கிட்டயும் நான் எந்த வித்தியாசமும் பார்க்காம ரெண்டையுமே ஏன் குழந்தைங்க மாதிரி தானே நினைச்சேன். இதுல நான் எந்த தப்புமே பண்ணலையே. நான் உண்மையா தானே இருந்தேன். என் வாழ்க்கை அப்படியே போய் அமர் என் குழந்தையாவும் அர்ஜுன் அவங்க குழந்தையாவும் கடைசி வரைக்கும் இருந்திருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். குழந்தைங்களை மாத்தினது நான் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவே இல்லை. என் மனசார எடுத்த முடிவு. செத்தாலும் என் சுயநலத்துக்காக சொல்லிடக்கூடாதுன்னு நான் எடுத்த முடிவுதான். நான் செத்துட்டேன்னு நினைச்சவங்களுக்கு நான் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்றதுக்கு என்னையே நினைச்சு உயிரை விட்டுட்டு இருந்து என் வெற்றியை காப்பாத்துறதுக்காக நான் அந்த சத்தியத்தை மீற வேண்டியதா ஆயிடுச்சு. முதல் நாடகம் என்ன வச்சு நீ போட்டது, 2வது நாடகம் என்னை விட்டுட்டு நீ போட்டது. அந்த 2லயும் கஷ்டத்தை நான் தானே அனுபவிச்சேன்.
நீ எனக்கு கொடுத்த கஷ்டத்தை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. ஆனா என்னால மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வைக்காத. எனக்கு தேனக்கப்படுற கஷ்டத்துக்கு நான் காரணமாயிட்டேன். அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா தயவு செஞ்சு அவங்களுடைய பிரச்சனையை மட்டும் தீர்த்து வச்சிரு. எனக்கு அது போதும். ஏன்னா இப்படி மூஞ்சியை தொங்க போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாரும் சாப்பிடணும்ல. எப்படி குப்பை பண்ணிட்டு இருக்காங்க பாரு. இவன் மேல என்னடா கோவம்? எனக்கு இவன் மேல கோவம் இல்லம்மா, அவன் மேலதாம்மா கோவம். அச்சச்சோ, கலாட்டா பண்ணிட்டு இருக்க. சித்திட்டு குடு. கீழே இறங்க. குடு. எல்லாரும் சாப்பிட கூப்பிட போறேன். அத்தை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிடலாம். தொட்டு கும்பிட்டுக்கோங்க அத்தை. என்ன விசேஷம்? இனிமே நமக்கு எல்லாமே விசேஷம் தான். எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. தொட்டு கும்பிட்டுக்கோங்க. என்னங்க இப்படி திகைச்சு போய் பாக்குறீங்க? எடுத்துக்கோங்க. லக்ஷ்மி. என்னடா நேத்து நைட் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவ இப்படி அமைதியா பூஜை பண்ணிட்டு வந்து நிக்கிறாளேன்னு எல்லாரும் பாக்குறீங்களா? புயலுக்கு பின்னாடிதான் அமைதி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் என் மனசுக்குள்ள புயல் அடிச்சு எல்லாத்தையுமே புரட்டி போட்டுடுச்சு. என் மனசையும் சுத்தமாக்கிடுச்சு. நான் இது வரைக்கும் நடந்துகிட்டது, குறிப்பா நேத்து அப்படி நடந்துகிட்டது, சி எல்லாமே தப்புன்னு உணர்ந்துட்டேன். உங்க எல்லார் முகத்திலேயே முழிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த தைரியத்தோடவே உங்க எல்லாரையும் பாக்குறேன். முகத்துல முழிக்க முடியாத அளவுக்கு என்னக்கா பெரிய தப்பு பண்ணிட்டீங்க? லக்ஷ்மி, இதோ இந்த ஒரு விஷயம்தான் உன்னை உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்குது. லக்ஷ்மி வேணும்னு எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்குது. நான் பண்ண காரியத்துக்கு இதே வேற ஒருத்தியா இருந்தா என்ன கொன்னே போட்டிருப்பா. ஆனா நீ என்ன நடந்துச்சுன்னு கேக்குற. அக்கா, பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க அக்கா. அப்ப நீ பெரிய காரியம் எல்லாம் பண்ணாத, பெருந்தன்மையா இருக்காத. நீ செஞ்சதுக்குதான் நான் பேசுறேன். நீ எனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்க. இந்த உலகத்துல எந்த பொண்ணாலையும் அப்படி பண்ண முடியாது. அமர் மாதிரி ஒரு புள்ளைய எடுத்துக்கிட்டு நல்ல புள்ளைய எனக்கு கொடுத்திருக்கே, அது என்ன சாதாரணமான விஷயமா? ஏங்கா, இப்ப அதே குழந்தைய திரும்ப கேக்குறேனே, அது தப்பு இல்லையா? நீயா கேட்ட? உன் சூழ்நிலை அப்படி. உன்னை காப்பாத்திக்க, அதுவும் உனக்காக இல்ல, இந்த குடும்பத்துக்காக, வெற்றிக்காக. கோர்ட்டுல நீ உண்மையை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அத நான் புரிஞ்சுக்க தவறி நன்றிய மறந்து, ஐயோ
நான் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. என்னக்கா நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. கேக்கலனா தான் தப்பு. வெற்றி, உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. நீ யதார்த்தமா தான் நடந்துகிட்ட. உன் குழந்தைய தானே நீ எடுத்துக்கிட்ட. நான் இருந்த மன நிலைமையில அர்ஜுனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நீ பயந்து என்கிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்ட. நான் தான் அந்த தப்பா புரிஞ்சுகிட்டேன். இல்ல அண்ணி, நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. தப்பெல்லாம் ஏன் மேலதான். அர்ஜுன் உன் புள்ள. நான் 3 வருஷம் வளர்த்தங்கிறதுனால அர்ஜுன் ஏன் பையன் ஆயிட முடியுமா? எனக்குதான் என் அமர் இருக்கான். கடவுள் அமர் எனக்கு கொடுத்த புள்ள அவன்தான். அர்ஜுன் மனுஷங்களால கொடுத்த புள்ள. அதான் அவனை உன்கிட்டயே திருப்பி கொடுக்கற. இனிமே அர்ஜுனுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு நான் வர மாட்டேன். நீங்க நிம்மதியா இருங்க. நான் இது வரைக்கும் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு வெற்றி. அண்ணி, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன். அதுவும் என்னால தானே. உங்க யாரு மேலயும் எந்த தப்பும் இல்ல. நீங்க எல்லாருமே என்ன விட ஒரு படி மேலதான் நடந்திருக்கீங்க. நான் தான் உங்க யாரையுமே புரிஞ்சுக்கல. இனிமே என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. அர்ஜுன், என்ன மன்னிச்சிடுடா. உன்னை உன் அம்மா அப்பா கிட்ட இருந்து நான் பிரிக்க பார்த்தேன். இது நான் உன் மேல வச்சிருந்த பாசத்தினால செஞ்சது. இனிமே நீ சந்தோஷமா உன் அப்பா அம்மா கூடயே இருக்கலாம். நடுவுல இந்த அம்மா வரவே மாட்டேன். ஆனா இந்த பெரியம்மாவை மட்டும் மறந்துடாத. ஏன்னா நான் உனக்கு 3 வருஷம் அம்மாவா இருந்திருக்கேன். அதையும் நீ மறந்துட கூடாது. அர்ஜுன், ஒரு 2 நாளோ 3 நாளோ தான் அவ உனக்கு அம்மா. உன்னோட நிரந்தர அம்மா நான் தான்டா. உன்னை யாருக்காகவும் நான் விட்டு தரவே மாட்டேன். வள்ளியம்மா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேன்மொழி மனசு மாறிட்டான்னு சொல்றிய, இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? இந்த சந்தோஷம் நம்ம குடும்பத்துல என்னைக்கு நிலைச்சிருக்கணுமா? என்னங்க, ஆ? அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? இல்ல வள்ளியம்மா, இந்த சினிமாவில் ஆட்டம் முடிஞ்சு 2வது ஆட்டம் தொடங்குற மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஆரம்பிக்குமோன்னு பயமா இருக்குமா? ஏங்க எல்லாத்தையுமே சந்தேகமாவே பாக்குறீங்க? இனிமே நல்லது நடக்கும்னு நம்புங்க. எதுக்கு பெரியவங்க பொங்கல் தீபாவளின்னு விசேஷத்தை வச்சாங்க? சொந்த பந்தம்னு எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்கணும் தானே. எல்லா குடும்பத்திலையும் கஷ்ட நஷ்டம்னு வரத்தான் செய்யும். கஷ்டத்தை நாம தானே தாங்கிக்கிறோம். அப்ப சந்தோஷம் வர்றப்ப அத கொண்டாட பழகிக்கணும்ல. என்ன குறைஞ்சு போயிட போகுது? இப்ப என்ன நல்லது வந்து நான் வேணான்னு சொல்லிட்டேன். நம்ம குட்டி நாட்டாமைங்களுக்கு பிறந்த நாள் வரப்போகுது. அத குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாட வேணாமா? வள்ளியம்மா, இதெல்லாமா எனக்கு ஞாபகத்துல இருக்குது. எல்லாத்தையும் நீ தானே பாத்துக்கிற, நீயே பாத்துக்க. அதனால தாங்க சொல்றேன், இந்த பிறந்த நாளை நாம கோலாகலமா கொண்டாடணும். சரி சரி வள்ளியம்மா, உன் இஷ்டப்படியே செய்ய. நம்ம ஊருக்காரங்களாம் பார்த்து அது மெச்சற மாதிரி இருக்கணும். அப்புறம் இது ஏன் பண்ண அது ஏன் பண்ணன்னு கத்தக்கூடாது.
இது வரைக்கும் நான் அப்படி என்ன கத்திருக்கேன்? ஆ. ஓகே ஓகே முடிச்சிடலாம். பாய். ஹாய் சார். ஹாய் மது, வாமா. என்ன சார் சடனா கூப்பிட்டுருக்கீங்க? சொல்றேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடின உழைப்பு பலன் கொடுக்கும்னு. ஆனா யாருமே அதை விளக்கமா சொல்லல. அது நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரியல. கடின உழைப்பு நிச்சயமா பலன் கொடுக்குமா, இதை என் அனுபவத்துல நான் கண்டுபிடிச்சது. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சொல்றேன் மது, மறுபடியும் உன்னை பொள்ளாச்சிக்கு அனுப்ப போறேன்.